Good morning students, welcome to 4th standard science online class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 3rd lesson உடைய கண்டினியூவை தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய 3rd lesson force, work and energy. இதுல நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே அப்படினா different type of force பார்த்தோம், different type of energyயும் different type of motionம் என்ன பண்ணோம் பார்த்தோம். different type of forcesல எத்தனை type of force இருக்கு? muscular force, elastic force, gravitational force, magnetic force, frictional force அப்படினு ஒரு 5 type of force இருக்கு. அதே மாதிரி motion பார்த்தனா linear motion, curvilinear motion, circular motion, axillary motion, random motion அப்படினு ஒரு 5 type of motion இருக்கு அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். கடைசி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு அதுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தேவை, என்ன டைப் ஆஃப் மோஷன் தேவை அப்படின்றது என்ன பண்ணோம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதாவது இந்த வெஜிடேபிளை அந்த வெஜிடேபிள் வேண்டர் அந்த வெஜிடேபிள் காட்டை தள்ளிட்டு போகிறாரு, அவருக்கு மஸ்குலர் ஃபோர்ஸ் தேவை, அது தள்ளிட்டு போகிறதுனால அது ஒரு மோஷன், என்ன மோஷனா லீனியர் மோஷன் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், let us learn about work. When a force acts on the object and the object is moved, the work is done. அதாவது நம்ம ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன பண்ணணும்னா மூவ் ஆகணும். மூவ் ஆச்சுன்னா அங்கே ஒர்க் நடந்ததான் அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த புக்கை நல்லா தள்ளுறோம். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த புக்கு மேலே ஃபோர்ஸாக தள்ளுறேன். அப்போ இந்த புக்கு என்ன பண்ணுது, நகருது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? we can say that there are the two condition if the work to be done. இப்போ வேலை நடந்திருக்குன்னா 2 கண்டிஷன் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கோங்க, force should be act on the object. அப்போ வேலை நடந்திருக்குன்னா அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் ஆகிருக்கணும். அப்போ வச்சு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கையை வச்சு தள்ளியிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, த ஆப்ஜெக்ட் ஷுட் பி மூவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கணும், மூவ் ஆகிருக்கணும். முதல்ல ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கணும், மூவ் ஆகிருக்கணும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா அங்கே வேலை நடந்ததுன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தட் இஸ் ஏ லைட் ட்ரிக்கி யூ நோன் why. Imagine that Ravi pushing a huge rock but the rock does not move. இங்கே ஒரு பாய் இருக்கிறான், அவன் என்ன பண்ணான், ஒரு பெரிய பாறையை வச்சு புஷ் பண்ணிக்கினே இருக்கிறான், தள்ளிக்கினே இருக்கிறான். அந்த ராக் மூவ் ஆகுமா, ஆகாதா? மூவ் ஆகாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், புஷ் பண்ணுறான். அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான், ஆனாலும் என்ன பண்ணலாங்க, வேலை நடக்கலை. அந்த ராக் என்ன பண்ணலை, நகரில். ஃபோர்ஸு அப்ளை பண்ணியாச்சு, ஆனால் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலை, மூவ் ஆகலை. அப்போ இங்கே என்ன வேலை நடந்துதா, நடக்கலையா? நடக்கலை. ஃபோர்ஸும் அப்ளை பண்ணியிருக்கணும், ஆப்ஜெக்டும் மூவ் ஆகிருக்கணும். இந்த 2 கண்டிஷன் நடந்தால் மட்டும்தான் அங்கே வேலை நடந்ததுன்னு அர்த்தம். இப்போ நம்ம செவுத்தில் கையை வச்சு நல்லா தள்ளுறோம், ஆனால் அந்த வால் நகருமா, நகராது. எவ்வளோ எனர்ஜியாக நம்ம ஒரு வாலில் கையை வச்சு நகர்த்தினாலும் வால் என்ன பண்ணாது, நகரவே நகராது. ஸோ பொருள் மூவ் ஆனால் மட்டும்தான் வேலை நடந்ததுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இன் திஸ் எக்ஸாம்பிள் ஒர்க் நாட் பி டன் பிகாஸ் ஆஃப் செகண்ட் டிட் நாட் ஹேப்பன். செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணலை, நடக்கலை, அதனால் இங்கே வேலை நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. Now look at the following pictures to say if the work is done or not be done. Put the tick if the work is done and cross the work is not done. அதாவது வேலை நடந்துச்சுன்னா டிக் போட சொல்லியிருக்காங்க, வேலை நடக்கலைன்னா க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த போய் என்ன பண்ணுறான், சவுத்தை பிடிச்சி தள்ளுறான். தள்ளனால அந்த வால் என்ன பண்ணாது, மூவ் ஆகவே ஆகாது. அப்போ மூவ் ஆகலைன்னா என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ணணும். இது ஆட்டோவா, புஷ் பண்ணாங்கன்னா அது என்ன பண்ணும், நகரும். அப்போ அது டிக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க, லீஃபை ஊதுறாங்க, அப்போ அந்த லீஃப் என்ன பண்ணுது, மூவ் ஆகுது, அப்போ அது டிக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்விம் பண்ணுறாங்க. ஸ்விம் பண்ணுறது அதே இடத்துல நின்று பண்ணுவாங்களா, இல்லை, கை கால் அசைக்க அசைக்க மூவ் ஆகிட்டே இருப்போம். அப்போ இங்கே என்ன பண்ணிடுச்சு, வேலை நடந்தது. இங்கே பாருங்கள், இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்தா அந்த பக்கெட் என்ன பண்ணும், மேலே வரும். இங்கேயும் வேலை நடந்திருக்கு, டிக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், now learn
about energy. இப்போ எனர்ஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனர்ஜி இஸ் எ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். எனர்ஜிங்கிறது என்னென்னா நம்ம வேலை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி. இப்போ நான் நல்லா சாப்பிட்டாதான் நல்லா கிளாஸ் எடுக்க முடியும், நல்லா வேலை செய்ய முடியும். நான் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ எனர்ஜின்றது நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அதோடைய கெப்பாசிட்டி தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு டாக்கிங் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸு, எனர்ஜி, ஒர்க்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பேசிக்கின்னு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு டாக்கிங் டைம், அது என்னன்றது மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள். ஃபோர்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எனர்ஜி, with pressure, I am fine too, full of energy. You cannot act without me. Look at that man. He has not energy to push the fridge. Force, that is not because of you, it is because of me. என்ன சொல்கிறாங்க, முதல்ல ரெண்டு பேசுது, ஃபோர்ஸும் எனர்ஜியும் பேசுது. ஃபோர்ஸ் கேட்குது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. எனர்ஜி சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாருங்கள், நான் எப்படி ஒரு ஃப்ரிட்ஜு தள்ளுறேன் பாருங்கள் அப்படின்னு. அது என்ன சொல்லுது ஃபோர்ஸு, அது ஒன்றால் கிடையாது என்னால், நான் புஷ் பண்ணுறதுனால தான் ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுது, மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோர்ஸ், எஸ் லுக் அட் த ஃப்ளோர், இட் இஸ் வெரி ரஃப். He is not able to push because the friction force is not able to, does not have any energy. ஸோ அவனால் தள்ளி பார்க்குறான், அவனால் தள்ளவே முடியல. ஆனால் செகண்ட் பிக்சர் பாருங்கள், கீழே ஏதோ பிளாக்காக ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி ஸ்மூத்தாக என்ன பண்ணிடுறாங்க, தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஒர்க், ஹே லுக், he has a place wheels under the fridge. He has using simple machine to reduce the friction and make his work easy. See, only when both of you work hard in hard, people will get work done. I want to both in introducing yourselves all over again. ஸோ உடனே ஒர்க் என்ன பண்ணுது, அவன் கீழே வந்து ஒரு சிம்பிள் மிஷின் வீல்ஸ் என்ன பண்ணிட்டான் வச்சுருக்கிறான். வீல்ஸ் வச்ச உடனே அந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுது, ஈஸியாக மூவ் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃப்ரிட்ஜை மூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு வாக் சொல்லுது. மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் சொல்லுது. I am a force, I am different type, gravitational, magnetic, frictional, muscular force. I can produce different type of motions, rotational, linear, oscillation and at the times of random motions too. ஸோ ஃபோர்ஸும் அதோடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லுது, உங்கள் மோஷனும் அதோடைய வெரைட்டி என்ன பண்ணுது சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்கள் எனர்ஜி, ஐ ஆம் எனர்ஜி, ஐ கம் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் சன், wind. Force can work only if I am alone with me. எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, நான் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கிறேன். சன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இருக்கிறேன், விண்ட் எனர்ஜி இருக்கிறேன், நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கிறேன். ஃபோர்ஸ் என் மேலே தான் என்ன பண்ணுது, ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஒர்க், that is good. Are these rules that you follow? Force, I obey rules. When the force is applied, this is always an equal and opposite force acting with it. That is why when the ball is tucking on the walls, it bounces back. Every action has a reaction. This is Newton's third law. ஸோ ஃபோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாலை தூக்கி சவத்தில் நல்லா வேகமாக அடிக்கிறோன்னா அந்த பால் என்ன பண்ணும், திருப்பி நம்மளுக்கு வரும். அதுதான் வந்து நியூட்டன்ஸோட தேர்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஏ ரியாக்ஷன். ஒரு பாலை தூக்கி நம்ம செவத்தில் அடிக்கிறோம், அது என்ன பண்ணுது, திருப்பி நம்மளுக்கு வருது. இது என்ன அப்படின்னா நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனர்ஜி, I cannot be created and cannot be destroyed, but I can change my form or move from one object to another. When you are kick the ball, the energy from your muscles to transform the balls and it moves. அதாவது எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து என்னை யாராலையும் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்ன பண்ணுவேன், நான் மாறுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பால் இருக்குது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், பாலை நல்லா வேகமாக உதைச்சா அந்த பால் என்ன பண்ணும், வேகமாக எந்த அளவுக்கு நம்ம உதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பால் மூவ் ஆகும். ஸோ உதைக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அந்த பாலுக்கு போயிட்டு அந்த பாலில் என்ன பண்ணுது, பால் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்ன பண்ணுதுன்னா மாறுது அப்படின்னு எனர்ஜி சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், This is called a law of conservation energy.
இதுக்கு பேர் தான் லா ஆஃப் கன்சர்வேஷன். அதாவது நம்ம எனர்ஜி என்ன பண்ணவே முடியாது, அழிக்கவே முடியாது அப்படின்றது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறங்க ஒர்க். ஸோ டுகெதர் we can get a lot of work done. ஸோ நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா நிறைய வேலையை செய்யலாம். இது ஜஸ்ட்டு ஒரு டாக்கிங் தான். அந்த ஃபோர்ஸு, ஒர்க்கு, எனர்ஜி மூணு என்ன பண்ணுதுன்னா ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுப்போம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸ் இது வரைக்கும் பாருங்கள். ஈவெண்ட்டு, டைப் ஆஃப் ஃபோர்ஸ், டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு இந்த பிக்சரெல்லாம் எனக்கு வேண்டாம். பிக்சரெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதில் இருக்கிற லெட்டர்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்க. ஏ வேண்டரிங் புஷ் ஹிஸ் வெஜிடபிள் கார்ட்ஸ், ஏ நெயில் மூவிங் டுவர்ட்ஸ் த மேக்னட், ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் ஆஃப் த நாப் இன் த டோர். இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறது இது மட்டும் எழுதி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புங்க. ஹோம்ஒர்க்கில் முதல்ல உங்களுடைய பேர், கிளாஸு, செக்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதி ஃபோட்டோ காப்பி எடுங்க. நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. நீங்கள் நோட்லேயே உங்களுடைய பேர், கிளாஸு, செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will continue on next class. Thank you.